வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள யெகோவா தந்தையே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீட்டமாக வைத்து அமர்ந்திருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தெய்வமே, வானத்தையும் பூமியும் தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். எங்களுடைய பிறனாரை எங்களை நாங்கள் அன்பு கொண்டது போல பிறனாரை நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் எல்லாருடைய பாவங்கள் குறைபாடுகளை மன்னியும், தவறுகளை மன்னியும். கண்ணின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை வேரோட பிடுங்கி சமுத்திர நடுவில் வீசும். நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நாங்களோ பரிசுத்தமாய் இருக்கும்படி தீர்மானம் வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, உமது நாமத்தை மாத்திரமே நாங்கள் பிரஸ்தாவிக்கும்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, யெகோவா என்னும் நாமம், கிறிஸ்து இயேசு என்னும் நாமம், பரிசுத்த ஆவி என்னும் நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், நேசிக்கிறோம், உயிர்ப்பிக்கிறோம். மனதார வாழ்க தேவனே என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவா, உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் இந்த ஆலயத்தையும் நிரப்பும். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையில் உம்மை காணும்படி, உம்மை தரிசிக்கும்படி, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உமது சன்னிதானத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவராக இருக்கிற தேவனே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கொண்டு போக மாட்டோம். தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இருந்து தினந்தோறும் கர்த்தாவே, நீர் எங்களோட அதிகாலையில் அந்த கிருபையின் வார்த்தை இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவரோட பேச வேண்டும். நீர் சொன்ன வார்த்தைகள் நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தாவே, அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் இறங்கி வரணும். கர்த்தாவே, உம்மை அன்பு கூறுகிறோம். நீர் எங்களுடைய சிநேகிதன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தெய்வமே நாங்கள் சொல்லுகிறோம். யெகோவா தந்தையே, நீர் எங்களுடைய பரம பிதா என்று நாங்கள் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவியாக இருக்கிறவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்மோட உறவுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம். உமது நாமத்தை பிரஸ்தாவிக்கிறோம். நீர் சொன்னீரே, உமது நாமத்தை பிரஸ்தாவிக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்கள் இடத்துக்கு வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன உமது வேத வார்த்தையின்படி யெகோவா என்னும் நாமத்தை, கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தை, பரிசுத்த ஆவி என்னும் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாவிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம், ஆமென் என்று சொல்லுகிறோம். உமது அற்புதமான நாமம் நாங்கள் இந்த ஆலயத்தில் ஏசப்பா என்று பிரஸ்தாவிக்கிறோம். நீர் இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் காயப்பட்ட கருத்தை வைத்து ஆசீர்வதித்தாலும், ஒவ்வொருவருடைய சிரசின் மேல காயப்பட்ட காலை வைத்து எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற சகல அசுத்தாவிகள் வல்லமைகளையும் மிதித்து போடும். கர்த்தாவே, பூர்ண அதிகாரத்தை தருகிறோம். இந்த காலை ஆராதனையில் நீர் எங்களோட இருந்தாலும், நீர் எங்களோட பேசும். கர்த்தாவே, நாங்கள் கேட்கும்படி ஆவலோட வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, யெகோவா பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னோட பேசு. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா என்னோட பேசும். பரிசுத்த ஆவி என்னோட பேசும். யெகோவா தகப்பன் என்னோட பேசும். நன்றி, பேச போறதுக்கா நன்றி யெகோவா, நன்றி கிறிஸ்து, நன்றி பரிசுத்த ஆவி.
ஆமென். ஹல்லேலூயா. அமரங்கள். தேங்க்யூ. Amen. Praise the Lord. Good morning. God bless you all. கிறிஸ்து இயேசு நல்லவர், நன்மை செய்வார். பக்கத்தில் இருக்கிற ஒருவனு கரத்தை தந்தி, ஏசப்பா நல்லவர், நன்மையை செய்வார் என்று பக்கத்தில் போய் சொல்லுங்க கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்போன்னு எல்லாரும் குறித்து எல்லாரும் கெட்டது பேசுகிற காலத்தில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆள் நல்லது சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாக இருக்கிற கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் போகும்போது நம்ம ஸ்பெஷல் ஆஃபரிங் கிடியோன் ஊழியங்களுக்காக கொடுக்க போகிறோம். நான் எல்லா ஆண்டுகள் என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன். இந்த ஆண்டு 25,000 ரூபா நான் கொடுப்பேன். மற்றது நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களோட பேசின காரியத்தின்படி அவர்களுக்கு நல்ல ஆஃபரிங்கை கொடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம விதைக்கிற ஒரு விதையும் மக்களுடைய வாழ்க்கையை ரட்சித்து ஆசீர்வாதத்தில் நடத்தும் போதும் நம்ம கேட்காமலே நம்ம வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாறும். யோபு பக்தன் சொன்னான், கெட்டி போகிறவர்களுடைய ஆசீர்வாதம் என் மேலே வந்து விட்டதுன்னு சொன்னார். அப்போ கெட்டி போகிறவனே அவனே கெட்டி போகிறான், அவனோட ஆசீர்வாதம் வருகிறது என்ன? அவர் சொன்னார், கண்ணில்லாதவனை நான் கண்ணாக இருந்தேன், கால் இல்லாதவனுக்கு நான் காலாக இருந்தேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாறினேன், ஏழை எளியவர்களை ஆதரித்து உதவி செய்தேன். அதனால தான் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பார்கள்? யோபு நல்லா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளோட சொல்லுகிறார். கிடியோன் ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக கேட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம விதையாக கொடுக்க போகிறோம். ஆண்டவர் காலத்தின்படி ஆண்டவர் அறுவடை தருவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அவருடைய ஸ்டான்லி பீட்டர், ஆமென், நல்லா பிரசங்கியார், நல்ல பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துனது பெரிய அவார்டு வாங்கிட்டார். ஆமென். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அவருக்கு மைக் கொடுத்திருந்தால் 10 மணி நேரம் கூட அப்படியே பேசுவார். ஆமென். ஆண்டவர் அந்த கிருபை அவருக்கு தந்தார். ஸ்டான்லி வந்ததுக்காக நன்றி. ஆமென். லவ் யூ. ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் இன்றைய தினம் நம்ம கொடுக்கிற செய்தி, ஆண்டவருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறதா? இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற அரசியல்வாதிகள் ஆகட்டும், ராஜாக்கள் ஆகட்டும், அவர்களுக்கு அதிகமாக அதிகாரம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறதா? இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிறதா? அதுதான் இன்று ஆண்டவர் நம்மோட பேசு. எல்லாரும் இந்த உலகத்தில் இவங்க தெரிஞ்சால் நல்ல இருக்கும், அவங்க தெரிஞ்சால் நல்ல இருக்குமென்னு நம்ம எல்லாரும் ஓடுறோம். ஒரு ஆளுக்கிட்ட வேலை ஆகிறோம்னா போய் ஜாலரா பண்ணுறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் நம்ம யார் இடத்துக்கு போக தேவையில்லை, நம்ம எந்த ஜாலரா யாருக்குமே போடவும் தேவையில்லை. ஆமென். நம்ம ஆண்டவரை பார்க்கிலும் அதிகாரம் உள்ளவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாரும் ஒரு காலத்தில் இருப்பார்கள். ஜனாதிபதிகள், சான்சலர்கள், முதல்வர்கள், பிரதமர்கள், இப்படி எல்லா தேசங்களிலும் ஒரு காலத்தில் இருப்பார்கள். அந்த காலத்தின்படி அவர்கள் கடந்து செல்வார்கள். நான் சொல்லுகிற ஆண்டவர் எப்போவுமே நம்மோட இருக்கிறவர்.
நம்ம நம்பின ஆண்டவர் எப்போவுமே நம்மை உயர்ந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நிலநிற்க செய்ய வல்லவர். அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த காலை ஆராதனையில் நம்ம நம்பணும். Who got the more power or more influence in this world? யார் பெரியவன்? யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது? ஆமென். அரசாங்கம் சொல்லலாம், சபைகள் எல்லாம் மூடலாம். சபதா கட்டடம் தான் அவர் மூட முடியும். சுவிசேஷத்துக்கு யாருமே சங்கில் போட முடியாது. கரெக்ட். ஒரு கர்ஃப்யூ வந்தது. கோயம்புத்தூரில் யார் வெளில வரக்கூடாதுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். சட்டங்கள் தான் அரசாங்கம் கொண்டு வர முடியும், நல்லதை செய்ய முடியாது. சட்டங்கள் எதுக்காக? ஒரு மனிதன் திருடுகிறான், அவனை சிறைக்குள்ளே போடுறதுக்கு. ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணுறான், அவனை சிறைக்குள்ளே போடுறதுக்கு. ஒரு ஆள் மதுபானம் குடிக்கிறான், அவனை சிறைக்குள்ளே போடுறதுக்கு. ஒரு ஆள் வீட்டில் சண்டை போடுறான், அவனை சிறைக்குள்ளே போடுறதுக்கு. இதனால் எங்கன்னா ஒரு சமாதானம், ஒரு நல்ல முடிவு வந்ததா? இல்லை. ஏற்கனவே ஒரு மனிதன் தவறு செய்தான், தவறு செய்த மனிதனுக்கு இன்னொரு தண்டனை கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் மக்களுக்கு, பாவிகளுக்கு தேவையானது பாவத்தின் தரிசனம், நியாய பிரமாணத்தின் தரிசனம் அல்ல, சிலுவையின் தரிசனம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எதுக்காக? எல்லாருக்காக மரித்தார் என்ற தரிசனம். ஆண்டவராக இருக்கிற தேவன் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் அவரை நம்பணும். ஒரு பெரிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவரை நம்பின அத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் கொடுப்பார். நீங்கள் நான் ஏழை மக்கன், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் பலவீனன், என்னுடைய குலம் மதம் ஜாதி கம்மி, இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம நம்பின ஆண்டவர். அவர் பெரியவராக இருந்தால் நம்ம பெரியவர்களாக இருக்கப்போம். எல்லாரும் பிரச்சனை தான் சொல்லி வாழ்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் தீர்வை சொல்லி வாழ்கிறார். ஆனால் நம்ம ஆலயத்தில் யாருமே பிரச்சனை சொல்லி வாழக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற தீர்வை பேசி, தீர்வை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்கள். அல்ல சொல்லுங்கள். ஆமென். சங்கீதம் 115 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானது யாவையும் செய்வார். ஆமென். நமது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானது யாவும் அவர் செய்வார். ஆமென். நீங்கள் எல்லாரும் அப்படிதான், எனக்கு சித்தமானதை நான் செய்வேன் என்று நீ ஓடும்போது பிரச்சனை. ஆண்டவருடைய சித்தமானது நம்ம செய்யலாம் என்று நினைக்கும் போது பிரச்சனை இல்லை, தீர்வை தேவனாக இருக்கிற கர்த்தர் தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நம்பின ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவர். அதுதான் நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில் நம்ப வேண்டும். அவர் பெரிய ஆண்டவர். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் மாத்திரமே செய்ய வல்லவர். இந்த உலகத்தில் 7 கண்டங்களில் நீங்கள் பார்க்கும்போது எத்தனோ பேர் எத்தனோ காரியங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், 135வது சங்கீதம் 5, 147வது சங்கீதம் 5, இந்த உலகத்தில் எல்லாரும் ஆராதிக்கிறவர்கள் பார்க்கிலும் நான் பெரியவன், வல்லமையுள்ளவன்,
நான் நினைத்த காரியத்தை செய்ய வல்லவன் என்று தேவன் சொன்னார். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் அதான் சொன்னார், ஜெபத்தில் நான் ஆலயத்திலோ பெரியவன், மக்களை பாவத்தின் நரகத்துக்கு போகாம ரட்சிக்கிறதில் நான் யோனாலோ பெரியவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட ஞானம் பார்க்கிலும் சாலமன் பார்க்கிலும் ஞானத்திலோ நான் பெரியவன். மத்தேயு 12:6, மத்தேயு 12:41, மத்தேயு 12:42 அருள்நாதரே சொன்னார். யெகோவா தந்தை பெரியவர், கிறிஸ்து இயேசு பெரியவர். நம்ம உள்ளத்தில் பரிசுத்த ஆவி இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசிகள் பார்க்கிலும் பிரச்சனைகளை பார்க்கிலும் சாத்தான் பார்க்கிலும் நம்ம உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 படி நாங்கள் நம்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் பெரியவன், பெரியவன் ஒரு மனிதன் செல்வாக்குள்ளவன் என்று எப்படி நிரூபிக்க முடியும்? ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார் மல்கியா 3:6, நான் மாறாத தேவன். அவர் மாறாத தேவன், எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவர். யார் மூலமாக அவர் மாற்ற வல்லவர்? அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாக எல்லா சூழ்நிலை அவர் மாற்ற வல்லவர். ஆமென். எப்படி அந்த அதிகாரம் எல்லா மக்களை பார்க்கிலும் அந்த செல்வாக்கு அருள்நாதர் இயேசுவுக்கு வந்தது? பிலிப்பர் 2வது அதிகாரம் 5 முதல் 11 பார்க்கும்போது, ஒரு காலத்தில் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வர முன்னாடி தகப்பனோட பரத்தில் இருந்தார், தகப்பனுக்கு சமமாக இருந்தார். ஆனால் தகப்பனுடைய சித்தத்தை செய்யும்படி எபிரேயர் 10வது அதிகாரம் 7, 9, 5வது வசனம், அவர் சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கா. அதனால தான் அவர் தம்மை தாம் தாழ்த்தினார், மரண பரியந்தரம், சிலுவ மரண பரியந்தரம். அதனால தான் தேவனாக இருக்கிற கர்த்தர் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் அருள்நாதர் இயேசுவுக்கு தந்தினார். அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால் வணங்கும், எல்லா நாவுகள் அவர் கர்த்தர், இயேசு கிறிஸ்து கர்த்தர், இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்றும் போற்றுமனு சொன்னார். அதனால் எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. தினந்தோறும் நீங்கள் முழங்கால் மடக்கும் போது நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், பரலோக வாசல்கள் திறக்கப்படும். டெய்லி காலையில் நீங்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனோட பேசணும், தேவனோட பேசணும். நீ முழங்கால் படும்போது நரகத்தின் வாசல் மூடப்படும், பரலோக வாசல்கள் தானாகவே உனக்காக திறக்கப்படும். அதனால் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார். பறவைகளுக்கு நாமம் இருக்கிறது, மிருகங்களுக்கு ஏதோ ஒரு நாமம் இருக்கிறது, சமுத்திரத்துக்கு ஒரு நாமம் இருக்கிறது, நதிகளுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. எல்லா நதிகள் ஒரே பேர் இல்லை. எல்லா நாமங்களிலும் பெரிய நாமம், நாம் ஆராதிக்கிற நாமம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை பார்க்கிலும் அந்த நாமத்தை நம்பியிருக்கிற நமக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவன் சர்வ அதிகாரத்தை இந்த காலை வேளையிலோ தர வல்லவர், நம்மை ஆசீர்வாதமாக நடத்த வல்லவர். ஆமென். நீங்கள் பரத்துக்கு போனாலும் தேவன் இருக்கிறார், நீ சமுத்திரத்துக்கு கீழே போனாலும் தேவன் இருக்கிறார், நீ நரகத்துக்கு போய் படகை போட்டாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்றும் 139 சங்கீதம் 8-9 வசனத்தில் சொல்லப்படுது. அதனால் ஆண்டவருக்கு இல்லாத அதிகாரம் ஒன்றுமில்லை, ஆண்டவர் இல்லாத இடமும் ஒன்றுமில்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ப வேண்டியது, சர்வ அதிகாரமுள்ள தேவனை நான் நம்பியிருக்கிறேன், அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த அதிகாரத்தில் என்னை செயல்படுத்துவார்.
என்னையும் அவருடைய அதிகாரியாக நியமிப்பார். நானும் வல்லமையுள்ளவனாக மாறுவேன். கர்த்தராக இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் கட்டுவேன். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நான் 10 பேருக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிற கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். ஆமென். சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 2வது சங்கீதம் 1, 2, 4, 5 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது எல்லா ராஜாக்கள், எல்லா பிரபுகள், எத்தனோ பேர் ஆலோசனை பண்ணி ஆண்டவர்னால் அபிஷேகிக்கப்பட்ட இயேசுவை நம்பின பிள்ளைகளுக்கு விருத்தமாக ஆலோசனைகளை எழும்புகிறார்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களோட ஆலோசனை கேட்டு பரலோகத்திலிருந்து நான் நகைக்கிறேன், நான் சிரிக்கிறேன் என்று ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார். எதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும்போது ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எந்த சத்ரு உனக்கு எதிர்ப்பாக இருக்க முடியாது. அத்தனை பேரும் ஹதமாக்கப்படுவார்கள். ஒரு ஆள் கூட உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்று, எல்லாரும் ஏற்கனவே தோக்கடிக்கப்பட்டார் என்று ஆண்டவராக இருக்கிற தேவன் கண்டு அந்த சத்ருகளை பார்த்து சிரிக்கின்றார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதனால் உங்களை பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் கூட பயப்படி நம்ம வாழக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் சர்வ அதிகாரமுள்ள தேவன். அவருடைய பேர் யெகோவா, அவருடைய பேர் கிறிஸ்து இயேசு, அவருடைய பேர் பரிசுத்த ஆவி. அவரை நான் நம்பியிருக்கிறேன் என்று நீங்கள் நம்பணும். நம்ம உத்தியோகமோ, நம்ம வியாபாரமோ, நம்ம தொழிலோ, நமக்கு வருகிற பணமோ, நம்ம செல்வாக்கோ, நமக்கு இருக்கிற சொத்து சுகங்களை நம்ம நம்பக்கூடாது. அந்த வல்லமுள்ள தேவன் என்னோட இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை உன்னோட வாழ்க்கையில் இருக்கணும். அப்போது ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களை மேலான இடங்களை கொண்டு போக வல்லவர். நான் சொல்லுகிற தேவனுக்கு பரலோகத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்பீடம். ஏசு 66:1. அதனால் நீ சாகர வர ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கும் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறாரு? முதல் நான் எப்போவுமே ஆரம்ப காலத்தில் இருந்தும் வானத்தையும் பூமி உருவாக்கின சர்வ வல்லமுள்ள யெகோவா. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலோ ஆரம்பம். பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் பலன், பரலோகத்தின் நன்மை நம்ம பெறுகிற ரகசியம். பரலோகத்தில் அதிகாரமுள்ள தேவன் என்னோட இருக்கிறார் என்று நம்பினவர்களாக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய குமாரன் பரலோகத்தில் அவரோட உன்னதத்தில் வீட்டிருக்கிறார். அதே குமாரனோட கிறிஸ்துவை நாம் எத்தனை பேர் நம்பியிருக்கிறோமோ அவரோட உன்னதமான இடத்தில் நம்மையும் அமர செய்தார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு நாளும் நான் ஏதோ இப்படி வாழ்கிறேன், என்னை விடுங்கள் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற தேவனை நம்பின நாம் கிறிஸ்தோட நம்ம உன்னதமான அவர்களாய் உன்னதமான ஸ்தானத்தில் பெரிய தேவன், பெரிய அதிகாரமுள்ளவர், பெரிய செல்வாக்குள்ள தேவனை நான் நம்பினபடினால் ஆண்டவர் என்னையும் அப்படிதான் உயர்த்துவார். என்னுடைய குடும்பத்தை உயிர்ப்பார், என்னுடைய பிள்ளைகளை உயிர்ப்பார், என்னுடைய தலைமுறைகளை உயிர்ப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழணும். அப்போதான் ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்கள் கையை தட்டும்போது தூங்குறவர்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் அல்லேலூயா சொல்லும் போது மக்கள் எழுப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். தேங்க்யூ காட், ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் இருந்து என்ன செய்கிறார்? பரலோகத்தில் அவரை சேவிக்கும்படி பரிசுத்த தேவதூதர்கள், கேராபங்கள், சேராபங்கள் இரவும் பகலும் இவர் பரிசுத்தர், இவர் பரிசுத்தர், இவர் பரிசுத்தர் என்று பரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசு 6வது அதிகாரம் 1 முதல் 7.
வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 11 யோவான் அப்போஸ்தலன் தரிசனத்தை பார்க்கும்போது 16,000 தூதர்கள் 1000 பணிவிடையின் ஆவிகள் என்று அவர் காண்கிறார். ஆண்டவரோடு இருக்கிற தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எதுக்காக ஆண்டவர் அந்த சத்துவமுள்ள தூதர்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார்? அத்தனை பேர் எதுக்காக அவரை ஆராதிக்கிறார்கள்? வெளிப்படுத்தல் 5:11 16,000 என்றால் எத்தனை பேர் தெரியுமா? 10 கோடி. எத்தனை கோடி? 10 கோடி. என்றால் அவர் கனவுல அந்த காலத்தில் அதான் பார்த்தார். இப்போ பார்த்திருந்தா அது பல ஆயிரம் கோடி ஆயிருக்கும். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் பெரியவர். தேவ தூதர்கள் பார்க்கிலும் பெரியவர் யெகோவா. கிறிஸ்து இயேசு தேவ தூதர்களை பார்க்கிலும் பெரியவர். நம்மை தேவ தூதர்களை பார்க்கிலும் கொஞ்சம்தான் சிறியவர்களாக தேவன் நம்மை உருவாக்கினார். 103வது சங்கீதம் 20வது வசனம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவ தூதர்கள் எதுக்காக தேவன் வைத்துள்ளார்? காரணம் என்ன? வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். வாசிமாளே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. ஆமென். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்தில் தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். வார்த்தையின்படி செய்கிற நாள் அந்த தேவதூதர்கள் ஆண்டவராக இருக்கிற தேவன் பலத்தையும் சௌரியத்தையும் தந்துள்ளார். அதே தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் போதும் அதே பலத்தையும் அதே சௌரியத்தையும் தேவனாக இருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில் உனக்கு தர வல்லவர். தேவன் உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்கள், உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள், உமக்காக நான் உயிர் கொடுப்பேன் ஆண்டவர்னு சொல்லுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் குஸ்தி கிஸ்தி எக்ஸர்சைஸ் அதனால் நிறைய பலன் வரும், அதெல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் கொடுக்குற சத்துவம், அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற செல்வாக்கு, அவர் கொடுக்குற அதிகாரம், எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் இந்த காலை வேளையிலோ நம்பினவர்களுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தர் தர வல்லவர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராக இருக்கிற சத்துவமுள்ள தூதர்களை வைத்து தேவை இருக்கும்போது அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். வேதாகமத்தில் எசேக்கியா காலத்தில் அசீரியா இராணுவம் வந்து அவருக்கு எதிர்த்தாக நிற்கும் போது தினந்தோறும் ஆண்டவரை தூஷிக்கிறார்கள். தூஷித்த கடிதத்தை எசேக்கியா இடத்தில் அனுப்பினார்கள். நேரடியாக அவர்கள் கடிதத்தை எடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனுடைய ஆலயத்தில் வைத்து 135 வசனம் இருக்கிற ஜபத்தை ஏறெடுத்தார். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் ஒரே இரவில் 1,85,000 பேரை மாண்டு போகும்படி செய்தான். 2 ராஜாக்கள் 19:35 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 37வது அதிகாரம் 35 முதல் 37 வசனங்கள். அதனால் யாருக்கு பலம் இருக்கிறது? உன்னுடைய தேவனுக்கு பலன் இருக்கு. உன்னுடைய தேவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. நீ அறை மூடி நீ ஜெபம் பண்ணும்போது, நீ முழங்கால் படும்போது, தேவனிடத்தில் உன்னுடைய காரியத்தை சொல்லும் போது அதே தேவதூதனை அனுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் தூதனை அனுப்புகிறார் என்று
34 சங்கீதம் 7 சொல்லப்படுகிறது. அதனால் பரத்தில் இருக்கிற தூதர்கள் நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதே தூதர்கள் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கிற காலத்தில் ஆண்டவர் அவர்களை நமக்காக சகாயமாக அனுப்புவார். இன்றைய தினம் முதல் அனுப்புவார். நம்பினவர்கள் ஆமென் சந்தோஷமாக சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவதூதன் வரும்போது சிறை போல உன்னுடைய சூழ்நிலை ஏது இருந்தாலும் அதை திறக்க வல்லவர் அவர். பூட்டு போட்டு இருந்தால் சாபி தேவை, அந்த பூட்டு திறக்கணும் என்றால் சாபி இல்லாமல் பூட்டு திறக்க வல்லவர் உன்னுடைய தேவதூதன். ஆமென். திருடுறதுக்காக திறக்க மாட்டார். சிறை போல நிர்பந்தமாக வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கை, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சோர்வோடு நம்ம இருந்தாலும் ஸ்டான்லி பீட்டர் சொன்னது மாதிரி அதெல்லாம் ஒரு சிற அனுபவம். அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர் நமது ஆண்டவர். பேதுருவை ஹேரோது என்ற அரசன் சிறை கொள்ள போட்டான். தேவதூதன் வந்தார். சிறைக்கு அப்படிதான் பூட்டு போட்டுதான் இருந்தது. சிறைக்குள்ள போனார். சங்கில் போட்டு இருக்கிற பேதுரு சங்கில் தானாகவே கீழே விழுந்தது. அவரை அந்த சிறையிலிருந்து அந்த கதவு திறக்காமலே வெளில கொண்டு வந்தார். ஆண்டவராக இருக்கிற தேவன் உனக்கு எத்தனை பேரு உன்னை கட்டி போடலாமன்னு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரத்திலோ தேவன். நான் பரத்திலோ தேவன் என்று நீ நம்பினால், எனக்கு சகல சத்துவமோ வல்லம் இருக்கிறத நீ நம்பினால், சிறை போல இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் இன்று நான் ஹத்தமாக்கி உனக்கா ஒரு பெரிய நல்ல வழியை திறக்க வல்லவன் நானே என்று சொன்னார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5 முதல் 11. ஆனால் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது வெப்பமாக இருந்தாலும் இரவுல நம்ம போனாலும் சூரியனும் சந்திரனும் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாதன்று, அவைகள் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதன்று, அவைகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார். 121வது சங்கீதம் 7, 8, 6, 7, 8 வசனங்கள். அதனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நம்பணும், ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்கள் இருந்தும் காக்க வல்லவர். காரணம் சூரியன் மேலும் சந்திரன் மேலும் நட்சத்திரங்கள் மேலும் அதிகாரம் உள்ளவர் நமது தேவன். அவர் சொன்னார் 8வது சங்கீதம் 3:4, நட்சத்திரங்களையும் சந்திரனையும் என்னுடைய விரலால் உருவாக்கினேன். அதனால் நம்ம ஆண்டவர் சத்துவம் உள்ளவர், எல்லா அதிகாரங்களிலும் மாபெரும் அதிகாரம் உள்ளவர். அதே அதிகாரத்தை உங்களுக்கு தரும்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆனால் தான் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க, மத்தேயு 28:9. அவர் சொன்ன அடுத்த வார்த்தை மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதே அதிகாரத்தை உனக்கு கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன சேனைகளின் கர்த்தர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாக இருக்கிற கர்த்தர், தேவனுக்கு நீ பயப்பட்டால் ஒரு ஆளுக்கு ஒரு தேவதூதனாய் தினந்தோறும் அவர் காவலியாக இருக்கும்படி அனுப்பவல்லவர். 91வது சங்கீதம் 11, 34வது சங்கீதம் 7. நான் எத்தனை குரூசைடு பண்ண உலகமெல்லாம் 17 நாடுகளிலும் இந்தியாவில் 13 மாநிலங்களில் 426 படமேச்சு கூட்டங்கள் நடத்தினேன். இன்னும் வர ஒரு இடத்துல கூட நான் போலீஸுக்கு கூப்பிடல, ஒரு நாள் கூட கூப்பிடல. என்னுடைய தைரியம் என்ன? எனக்கு தேவதூதர்கள் கூட இருக்கிறார்கள். நான் கூப்பிடாம நிறைய இடத்துல போலீஸ் வந்தாங்க.
ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் ஒரு முறையும் அவர் நிரூபிக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் அவரே பெரியவரை நம்பினவர்கள். ஆமென் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுங்கள். சூரியன் சந்திரன் எல்லாவற்று மேலே எந்த அதிகாரம் தேவனுக்கு பரத்தில் இருக்கிறதோ அதே அதிகாரம் பூமியில் இருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் தர வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 10 முதல் 14 பார்க்கும்போது யோசுவா யோர்தான் கடலை தாண்டி வந்தான். எரிகோ மதில்கள் தாழ விழும்படி செய்தார் தேவன். எரிகோ நகரத்தை பற்றி கொண்டார்கள். நகரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணார்கள். அதை கேட்ட மக்கள் கிபியோன் என்ற பிரதேசத்தில் இவர்களோடு உப்புறமாய் கொண்டார்கள். இதெல்லாம் கண்ட எருசலேமின் ராஜா இவர்களை இப்படியே விட்டால் நம்ம இடத்துக்கு வந்து ஆளுகை செய்வார்கள் என்று எருசலேம் அரசன் இன்னொரு 9 அரசர்களை கூப்பிட்டு 10 அரசர்களோட யோசுவாவுக்கு விருத்தமாக யுத்தத்துக்கு வந்தான். யோசுவாவோட போர் சேவகர்கள் யுத்தம் செய்யும்போது அவரால் முடிந்த அளவுக்கு சாயந்திரத்துக்குள்ள நிறைய பேர் ஹத்தமாக்கப்பட்டாங்க. ஆண்டவராக இருக்கிற தேவன் பரத்திலிருந்து மாபெரும் கல்களை அந்த சத்துருக்களை மேலே போட்டார். யோசுவாவோட போர் சேனை கொண்டதை பார்க்கிலும் ஆண்டவர் பரத்தினுண்டு அனுப்பின கல்லுனால மறித்தவர்கள் ஏராளமான மக்கள். வானத்தில் இருக்கிற தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அப்போ அவர்கள் சாயந்திரத்துக்குள்ள சத்துருக்களை ஹதமாக்குறதுக்காக அந்த நேரத்தில் யோசுவா சொன்னான், சூரியனே தரித்து நில், சந்திரனே தரித்து நில் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றார்கள். எல்லா சத்துருக்களை ஹதமாக்கும்படி ஆண்டவராக இருக்கிற தேவன் வல்லமை தந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பினால் எனக்கு இருக்கிற அதே வல்லமை உனக்கும் நான் தந்துள்ளேன். சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், ஆகாய மண்டலத்தில் பிரபுகள், துரைத்தனங்கள், இருள் அந்தகார சக்தி எது ஆகலும் எல்லாவற்று மேல உனக்கு அதிகாரத்தை நான் கொடுத்தேன். அந்த அதிகாரத்தை செயல்படுத்து. இவர்கள் பெரியவர்கள், அவர்கள் பெரியவர்கள் என்று ஓடாமை இருப்பாயா என்று கர்த்தராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார். அப்படி ஓட மாட்டேன் ஆண்டவரே, உண்மையை நம்புவேன் சொல்லுகிறவர்கள் கரத்தை பலமாக தட்டி தேவனுடைய நாமத்தை சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you God, hallelujah. Thank you God, hallelujah. தேவனாக இருக்கிற கர்த்தர் எல்லாமே செய்ய வல்லவர். எதிகையாக அத்தனை அற்புதம் பண்ணி சத்துருக்களை கொன்ற பின்பு அவருக்கு மாபெரும் வியாதி, மரண தருவாயிலோ இருந்தார். ஆண்டவராக இருக்கிற தேவன் அவருடைய தீர்க்கதரிசி ஏசாயா போய் சொல்லுகிறார், நீ மரிக்க போகிறாய், நீ மரிக்க போகிறாய், உன்னோட வீடை சரிப்படுத்திக் கொள் என்று சொன்னார். எதிகே அரசன் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணார். தேவனும் முன்பாக யதார்த்தமாக நடந்தேன். நான் இப்போ சாக விரும்பல, நான் இன்னும் வாழணும். ஆண்டவர் அவர் கண்ணீர் கண்டார். தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எந்த தீர்க்கதரிசி நீ மரிப்பாய்ன்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி வாயு மூலம் ஆண்டவர் அனுப்புகிறார். 15 ஆண்டு நான் கூட்டி கொடுக்கிறேன். அது கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் பேர் ஹல்லேலூயா சொன்னீங்க, கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருக்கிறீங்க. சொல்லாமல் இருக்கிறவர்கள் ஹெஜிகையாவோடைய தம்பிகள், அக்ககள். எதனால? ஆண்டவர் அத்தனை பெரிய வாக்கு சத்தம் கொடுத்தும் அவர் கேட்கிறார், இது அடையாளம் என்ன, இது நடக்கும் என்று எப்படி நம்புறது? I always tell the people, doubt your doubt, never doubt your God. உன்னுடைய சந்தேகத்தை நீ சந்தேகி, உன்னுடைய ஆண்டவரை ஒரு நாளும் சந்தேகம் இருப்பாய். நீ ஆண்டவரை சந்தேகிக்கிறது 50, ஆண்டவரை கேலி பண்ணுகிறாய், ஆண்டவரை பரிகாசம் பண்ணுகிறாய். என்ன ஆண்டவரை சும்மா சிரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் வல்லமையை பெற முடியாது, வல்லமையை அனுபவிக்க முடியாது. அப்போ எதுகையா இடத்துல ஏசாயா கேட்கிறார், உனக்கு சூரியன் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா?
சூரியன் காலையில் எழும்பிட்டான்னா அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்பான். அவர் சொல்லுகிறார் பின்னாடி போனோம். ஆண்டவர் பின்னாடி போகும்படி செய்தார். காரணம் என்ன? வானத்தில் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், சூரியனும் சந்திரனும் நான் சொன்னதின்படி கேட்கணும். அதே அதிகாரம் என்னை நம்பின பிள்ளைகளாக உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன், தந்திருக்கிறேன் என்று நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 முதல் 15, ஏசாயா 38 1 முதல் 6. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு தீமை வருகிற காலத்தில் தீமை சம்பவிக்காத படிக்கு ஆண்டவர் ஒரு திருப்பு முறை நமக்காக உருவாக்க வல்லவர். லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் 12 கிழக்கில் இருந்து ஞானவான்கள் வந்து ஹேரோதுகிட்ட சொல்லுகிறார், நாங்கள் ஒரு நட்சத்திரை கண்டோம், யோதாக்கு ஒரு அரசன் பிறந்தார் என்று சொன்னார். இவருக்கு போட்டி. உடனடியாக இவர் சொல்லுகிறார், அந்த குழந்தை நீ கண்டுபிடிக்கும் போது என் இடத்துக்கு வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஏதோ ஒரு பணத்தை கொடுப்பேன். ஆனால் தேவதூதன் பரலோகத்தில் எந்த ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னேன், அவரோட கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவதூதனை அனுப்பி ஆண்டவராக இருக்கிற தேவன் அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை பார்த்தது நல்லது, இனிமேல் ஹேரோது கிட்ட போகக்கூடாதோ, நீங்கள் வந்தின வழியில் போக வேண்டும். ஆண்டவராக இருக்கிற தேவன் உனக்கு எதிர்ப்பாக எந்த சத்துரு வராத படிக்கு இன்றைய தினம் முதல் அவர்கள் வந்த வழியிலோ தாங்களாகவே போகும்படி ஆண்டவரை செய்ய வல்லவர் என்று நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். உன்னோட ஆண்டவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு வானத்தில் சகல அதிகாரம் இருக்கிறது, அப்படியே பூமியிலும் ஆண்டவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. 24வது சங்கீதம் 1 ஆண்டவர் சொன்னார், பூமியின் நிறவு என்னுடையது, பூமியில் இருக்கிற குடிகள் என்னுடையவர்கள். இங்கே இருக்கிற நாம் அத்தனை பேரும் ஆண்டவருடைய குமாரர்கள், ஆண்டவருடைய குமார்த்திகள். நமக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல, வேலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்கு நம்ம வேலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். அதனால சரீரத்தால் ஆவினால அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தேவன் வேலைக்கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20. அதனால பூமியில் அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. நீங்க பூமியில் இருக்கிறீங்களா, வானத்தில் இருக்கிறீங்களா? இப்போ தூங்கி கனவுல இருக்கிறீங்களா? ஆமென். பூமியில இருந்தால் நமக்கு பூமியில சகல அதிகாரம் தேவனாக இருக்கிற கர்த்தர் தந்துள்ளார். ஆமென், ஹல்லேலூயா. பூமியில சகல அதிகாரம் தேவன் நமக்கு தந்துள்ளார். ஆமென். நான் எந்த மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் நான் எங்கேயுமே தேடி போகிறேன். ஆனால் என்னுடைய கூட்டத்துக்கு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் அவங்க தேடிவாங்க. காரணம், என்னுடைய ஆண்டவர் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர். நான் யாருக்கிட்ட வரதட்சணை கேட்டு எம்எல்ஏ எம்பி கிட்ட போகல, பணத்துக்காக போகல. ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் 2 மாதம் முன்னாடி, எலெக்ஷன் முன்னாடி. அந்த ஊர் எம்எல்ஏ வந்து ரொம்ப ஸ்டைல் ஆகிடுச்சு. உடனே நான் நிப்பாட்டி அவருக்கு ஜெபம் பண்ணமா. நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். அவர் வந்து எல்லாரும் கேட்டு வாட்ச் காட்டுறாரு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஓடினவன். அவர் போகிறாரு. அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் பயந்து போய் என்கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறாங்க, எம்எல்ஏ ஐயா போகிறார். நான் சொன்னேன், எம்எல்ஏ அவர்களே, நீங்கள் போனால் நீங்கள் தோக்கடிக்கப்படுவீங்க, நீங்கள் இருந்தால் நீங்கள் மாத்திரம் ஜெயிப்பீங்க, உங்கள் கட்சி தோக்கடிக்கப்படும். அப்படி தான் நடந்தது. தெலங்கானாவில் டிஆர்எஸ் பார்ட்டி தோக்கடிக்கப்பட்டது. அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயித்தார். ஆண்டவராக இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் நம்ம பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்துள்ளார் என்று நம்ம நம்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மழை வருகிறது,
மழை வராமல் இருக்கிறது, ஒரு இடத்துல மழை வருகிறது, ஒரு இடத்துல மழை வராமல் செய்கிறது நம்ம ஆண்டவரோட ஆளுகளோ இருக்கிறது. ஆமோஸ் 4வது அதிகாரம் 7-8. போய் ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஜெயக்குமார் அருள்வானர்ஸ் நிமித்தம் ஆண்டவர் இந்த வாரத்தில் மழை அனுப்பணும். ஆனால் நடந்தது என்ன? ஜெயக்குமார் இங்க வா. நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை அதே இரவில் ஆண்டவர் அவருடைய வயல் மேலே மழை அனுப்பினார். கோயம்புத்தூரில் மழை வர பிரேஸ்லால். போன ஞாயிற்றுக்கிழமை அப்பா ஜெபம் பண்ணாங்க, சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. இந்த வாரத்தில் மழை வரணும்னு அப்பா ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இரவே கர்த்தர் நல்ல மழையை கொடுத்து, அந்த 2 மாதமாக நாங்கள் விவசாயமே பண்ண முடியாமல் அவ்வளவு வெயில், நைட் தூங்க முடியாமல் இருந்தோம். கர்த்தர் அருமையான மழையை கொடுத்து ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு நன்றி. ஜெபித்து அப்பாவுக்கு நன்றி. God. ஆண்டவராக இருக்கிற தேவன் அவருடைய வசத்தில் மழை இருக்கிறது. எதுக்காக ஆண்டவர் மழை தருகிறார்? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டு பண்ணுறதுக்கா ஆண்டவர் மழையை அனுப்புகிறார். ஏசாயா 55:10. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டால், நீங்கள் செய்த எல்லா விவசாயமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரம், தொழில், ஊழியம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொன்னார், நான் மழையை அனுப்பும் போது அது முச்செடிகளை கொண்டு வந்தால் சாபம், பலனை கொண்டு வந்தால் அது ஆசீர்வாதம். எபிரேயர் 6வது அதிகாரம் 6-8. உங்க வாழ்க்கையில் இந்த பூமியில் உன்னோட ஆண்டவருக்கு சகல அதிகாரம் இருக்குதை நம்பும் போதும் நீ பலனுள்ள வாழ்வை நீ வாழுவாய். ஆண்டவருடைய அன்பு, சிலுவையின் அன்பு நீங்கள் பழகி பெருகி நிரப்பணும். ஒப்பாக 7:13. உன்னை உருவாக்கும் போதே தேவன் சொன்னார், பழகி பெருகி சகலத்தை நிரப்பி சகலத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று நீ என்னை உருவாக்கும் போதே தேவன் சொன்னார். ஆதியாகமம் 1:28. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்பணும், என்னுடைய தேவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது, என்னுடைய தேவனுக்கு சகல வல்லம் இருக்கிறது, என்னோட தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. நான் தான் தேவன், எனக்கு அதே அதிகாரத்தை இன்றைய தினம் தருகிறார், ஏற்கனவே தந்துள்ளார், நான் அதை அனுபவிக்க போகிறேன் சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் சமுத்திரத்துக்கு எல்லைகளை குறித்தார். அந்த எல்லை தாண்டி வராத படிக்க, அந்த அலைகள் அந்த எல்லை தாண்டி வராது படிக்க ஆண்டவர் நிர்ணயம் பண்ணார். பூமியில் இருக்கிற சமுத்திரத்துக்கும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. யோபு 38:10-11. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போது. மார்க் 4வது அதிகாரம் 35-40. எல்லாரும் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு காற்று மேலும் கடல் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அதே ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம், அதே இயேசுவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதே ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். காற்று மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, தண்ணீர்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, புயல்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தணும், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும். இஸ்ரவேல் மக்கள் மன்னா சாப்பிட்டு முறுமுறுக்க தொடங்கினார்கள். நாங்கள் ஈஜிப்து நாட்டில் நாங்கள் மாம்சத்தை சாப்பிட்டு இங்கே வனாந்திரத்துக்கு வந்து ஒன்றுமே சாப்பிட முடியலான்று ஆண்டவராக இருக்கிற தேவன் என்ன பண்ணார்? என்னாகும் 11வது அதிகாரம் 31-32 கீழ்காற்றை அவர் அனுப்பும் போது காடைகள் வந்தது, எல்லாரும் மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ அதுக்கான அல்லவே சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே சிக்கன் மட்டன் கிடைக்கும். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு சகலத்தையும் உனக்கு தேவையான காரியங்கள் அனுப்புறதுக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி. ஆமென். கிழக்கிலிருந்து வருகிற காற்று என்றால் என்ன?
ஆண்டவராக இருக்கிற தேவன் தினந்தோறும் கிழக்கில் நம்ம பார்க்குறது நீதியின் சூரியன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உதைக்கிறார். அவர்னால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி நமக்கு எல்லா காரியங்களும் உதவி செய்வார். ஆமென். அதனால் உலகத்தில் இருக்கும்போதும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி வாழக்கூடும். இல்லை இல்லைன்னு சொல்லுகிறவன் ஒரு நாளும் இருக்கிறதான்னு சொல்ல மாட்டான். எல்லாமே இல்லாதது இருக்கிறது போல் அழைக்க வல்லவர், உருவாக்க வல்லவர், கூப்பிட வல்லவர், சிருஷ்டிக்க வல்லவர் உன்னோட ஆண்டவர் என்று நீ நம்பும் போதும் இன்றைய தினம் நீ அற்புதத்தை பார்க்க போற. ரோமர் 4வது அதிகாரம் 17-18. ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் முன்மாறி மழை தரவல்லவர், பின்மாறி மழையும் தரவல்லவர். அதனால் முந்தின காலத்திலும் நீ எப்படி இருக்கிறாயோ பிந்தின காலத்திலும் ஆசீர்வாதத்தின் அழுமழையோட எல்லா காலங்களிலும் நன்றாக வாழும்படி இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் ஆண்டவர் உன்னை விசேஷித்தவளாக உன்னை கொண்டு ஆண்டவர் மேலே கொண்டு சென்று ஆசீர்வதிக்க வல்லவர். யோவேல் 2:23, எசேக்கியேல் 34:26 அப்படிதான் சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைய தினம் நம்ம நம்பணும், ஆண்டவருக்கு இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவராசி மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். சகலத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. தானியேல் காலத்தில் சிங்கத்தின் கெபிலாவரை வைக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சிங்கங்களை பார்த்து தேவதூதனை அனுப்பினார், உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரல, போஸ்ட்போன் பண்ணிக்கோ. ஆமென். தானியேலை நீ சாப்பிட முடியாது. அடுத்தது அனுப்புகிறார். யாரை அனுப்ப போகிறார்? ஆண்டவர் சொன்னார், நீதிமானுடைய சந்ததியை இக்கட்டிலிருந்து நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு யாரு தீமை பண்ணுகிறாரோ அந்த ஸ்தானத்தில் அவர்களை தேவன் அனுப்ப வல்லவர் என்று. நீதிமொழிகள் 11:8. தானியேல் 6வது அதிகாரம் 1-28. ஆனால் தானியேல் டைமில் அந்த இரவில் சிங்கத்தின் வாயை தேவதூதன் கட்டினான். அடுத்த நாள் யாரு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த கெபிலோ போடும்போது அவர்களோட வாயை திறந்தார். ஆண்டவராக இருக்கிற தேவன் பூமியில் சகல அதிகாரம் உள்ளவர். 1 பேதுரு 5:8, யாரை விளங்கலாம் என்று சாத்தான் அவன் வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாருமே விளங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் தேவையில்லாத வார்த்தை உனக்கு எதிர்ப்பா பேசினாலும் அந்த வாயை மூடுகிற வல்லமை இந்த பூலோகத்திலோ என்னோட சித்தத்தின்படி உனக்கு தந்துள்ளேன் என்று 1 பேதுரு 2:15 தேவன் சொன்னார். அதனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையோடு நம்ம வாழும். நீங்கள் ஆமென் சொல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னுடைய சத்ருவின் வாய் மூலமாக, உன்னுடைய கழுதின் மூலமாக ஆண்டவர் ஆமென் சொல்ல வல்லவர். நம்ம தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ சுவிசேஷகர்களோ மேய்ப்பர்களோ போதகர்களான பெரிய லேபிள் வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த பூலோகத்தில் அந்த அதிகாரம் வரணும் என்றால் பொருளோ ஆசை இல்லாமல் வாழணும். போல சொன்னார், பொருளிச்சை எல்லா தீமைக்கு ஹேத்து. 1 பேதுரு 6:10. ஆண்டவர் பணம் வேண்டான்னு சொல்ல, அபிரகாமை தேவன் எல்லாரும் பார்க்கிலும் ஐஸ்வர்யவானாக்கினார். நம்ம தகப்பனை ஆதியாகமம் 24:35 உங்களுக்கு தெரியும். ஈசாக்கை 100 மடங்கு கனியை தந்தால் பலனை தந்தார். ஆதியாகமம் 26:12-13. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொருள் இச்சை நமக்கு இருக்கக்கூடும். நமக்கு யார் முக்கியம்? பூலோகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் முக்கியம். உனக்கு உன்னோட வேலை முக்கியமல்ல, உன்னோட உத்தியோகம் முக்கியமல்ல. ஆமென். நம்ம என்னோட சின்ன வயதில் சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் கம்யூனிஸ்ட். ரஷ்யாவில் மழை வந்தால் கம்யூனிஸ்ட்கார் இந்தியாவில் கொடை பிடிப்பாருன்னு சொல்லுவான். நேற்று நைட்டு கொஞ்சம் மழை வந்தது, நிறைய பேர் பாதி பேர் வரல சபைக்கு. அதெல்லாம் அந்த கேங்கு.
ரஷ்யாவில் மழை வந்தால் இந்தியாவில் கொடி பிடிக்கிறவர்கள். அவங்க ஒரு நாள் வல்லமை பெற முடியாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பி வாழணும், பலமுள்ள தேவனை நம்பணும். அற்புதமான காரியங்களை நம்ம பார்க்கறது மாத்திரமல்ல, அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம மூலமாக தேவன் எல்லாருக்கும் செய்ய வல்லவர் என்று நீ நம்பி நடக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள், ஆமேன். பாலாம் என்ற மனிதன் தீர்க்கதரிசி, ஆனால் பணத்துக்காக ஓடுகிறான். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை செப்பிக்காது. ஆனால் அரசன், மோவாபு அரசன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லினால போகிறார். அவரோட யார் பேசுகிறாங்க? கழுது பேசுகிறாங்க. என்னாக 22வது அதிகாரம் 21 முதல் 35 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதிகாரத்தை இழந்து போகும்போது கழுது போல் இருக்கிற மக்கள் உன்னோட பேசுவாங்க. நீ ஆண்டவரை சொன்னது கேட்கும்போது ஆண்டவர் உன்னோட பேசுவார். நீ பேசின வார்த்தை இந்த உலகத்தில் நிறைவேறப்படும் என்று நீ நம்பணும். ஆமேன் சொல்லுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனை நம்பணும். எப்போ பார்த்தா பணம் 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 நான்சென்ஸ். நம்ம கேட்காமலே பணம் நம்ம பின்னாடி வரணும். அதுதான் ஆண்டவர். நான் எத்தனை க்ரூசைட் பண்ணி இன்னும் வர டொனேஷன் புக் அடிக்கலை. டெய்லி 450 பேர் சாப்பிட்றாங்க. ஒரு நாள் டொனேஷன் புக் அடித்து யாருக்கு நான் கேட்கல. யாரை நான் நம்புகிறேன்? ஆண்டவரை நம்புகிறேன். நீங்கள் யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்புகிறோம். நான் இந்த பூலோகத்தில் இருக்கிறேன், நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறீங்க. நான் இன்னும் மேனா எஸ்டேட்டுக்கு போகவில்லை. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். அதே அதிகாரம் நம்ம பெறணும், அதே வல்லமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். பூமியில் ஆண்டவருக்கு சகல அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கிறது. கடல் மேல் அதிகாரம், கடலுக்கு எல்லைகளை நிர்ணயிக்கிற அதிகாரம், கொந்தளிப்பை அமிதிலாக்க வல்லமுள்ள அதிகாரம் மாத்திரமல்ல, அதில் இருக்கிற சகல ஜீவராசிகள் அவர் சொன்னபடி தான் கேட்கணும். யோனா என்பவன் ஆண்டவர் சொல்லு கேட்காமல் ஓடி போய் கொண்டிருக்கிறான். நினைவாக்கு போச்சோன்னா தரிசிச்சுக்கு ஓடுற அந்த கப்பலில் இருக்கிற ஆள் வந்து அவரை கடலுக்குள்ள தள்ளினாங்க. ஆண்டவர் மாபெரும் மீனை ஆயத்தப்படுத்தினார். மீன் வாய் திறந்தது. யோனா உள்ள போனார். யோனா 1:17. அந்த மீனுக்கு பசியாக இருந்தால் இவர் என்ன ஆயிருப்பார்? பிரேக்ஃபாஸ்ட், ஆம்லெட், பிரெட். ஆனால் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளிட்டார், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரல, 3 நாள் நீ உபாசம் பண்ணு, கர்மேல் பிரேட்டா வரல. ஆண்டவர் சொன்னபடியே கேட்டதா கேட்கலையா? அவரை ஜீரணம் பண்ணதா? இல்லை. கரெக்ட். யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு சகல அதிகாரம் உண்டு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இவனை தூக்கி வெளில போடு. கடலுக்குள்ள அந்த மீன் அவரை வாந்தி பண்ணியிருந்தா இவருக்கு நேசல் வரலன்னா முழுகி போயிருப்பார். எத்தனை பேருக்கு நேசல் வராது? கை தூக்குங்க. ஆமேன். அதனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். உனக்கு நேசல் வருகிற வரை அப்படியே அமைதி இருப்பார். ஆமேன். நேசல் வராது அந்த யோனாவை அங்கே வந்து வாந்தி பண்ணியிருந்தா அவனை சத்து போயிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தில் இவனை வாந்தி பண்ணி போடு. அது அர்த்தம் புரிஞ்சுக்கோ. பூமி, பூமியின் நிறவு, அதில் இருக்கிற சமத்த குடிகள். நீங்கள் அவனை பார்த்து இவனை பார்த்து பயப்பட்டு நிறைய ஜபம், 72 மணி நேரம் ஜபம், 50 மணி நேரம் ஜபம், இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் முன்னாடி யதார்த்தமாக நடக்கும் போது ஒரே வார்த்தை யோசுவா சொன்னான், சூரியனும் சந்திரன் தரித்து நில் என்று. தரித்து நின்றார்களா இல்லையா? நம்ம உண்மையாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை ஆயத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் அது அதிகாரத்தை இன்றைய தினம் தரப்போகிறார். ஆசீர்வாதமாக வாழ். ஆமேன். வரி காட்ட முடியல பேதுருனால. மக்கள் வந்து கேட்குறாங்க, நீ இன்னும் வரி காட்டல. பேதுரு ஓடி வந்து இயேசு கிட்ட சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கடலில் ஒரு தங்க நாணயம் இருந்தது, நான் மீனு கட்டளிட்டேன், நீ போய் கொக்கி போடு, மீன் வரும், அந்த மீனோட வாயிலோ தங்க நாணயம் இருக்கும், நீ போய் வரி கட்டு.
மத்தேயு 17வது அதிகாரம் 24 முதல் 27. ஆண்டவர் சொல்லுகிறார், பொருளாதார பிரச்சனைக்காக நீ எப்போவுமே ஜபம் 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 ஜபம், ஆண்டவரே நல்ல உத்தியோகம் நல்ல நிலத்தனம். பைபிளில் எங்கன்னா பணத்துக்காக ஜபம் பண்ணி ஆண்டவரை பணம் கொடுத்ததுக்காக ஒரு இன்ஸ்டன்ட் நீங்கள் காமிச்சிட்டன்னா நான் 100 ரூபா தரேன், நீங்கள் காண்பிக்கலான்னு எனக்கு ₹1,00,000 கொடுக்கணும். எங்கன்னு இருக்கா பைபிளில்? ஆண்டவர் நம்ம தேவைகளை கிறிஸ்துவின் மகிமையிலோ கேட்டதை சந்திக்க வல்லவர். பிலிப்பியர் 4:19. கிறிஸ்துவின் கிருபை நினைக்கும் போது உனக்கு ஐஸ்வர்யம் தேடி வரும். இயேசுநாதர் எனக்காக தரித்திரமாக்கப்பட்டார், அதனால நான் தரித்திரனா வாழக்கூடாது, அந்த கிருபை நான் பெற்றுக்கொண்டேன். 2 கொரிந்தியர் 8:9. அப்படி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை இந்த பூலோகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் மாற்றி ஆயத்தப்படுத்தி நடத்த போகிறார். ஆமென். ஆண்டவர் ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளுக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2 முதல் 7 பார்க்கும்போது, எலியா காலத்தில் காக்கா அவருக்கு தினந்தோறும் அப்பமும் மாம்சம் கொண்டு வந்தது. நீங்கள் காக்கா முன்னாடி ஒரு அப்பம் ஒரு மாம்சம் போட்டு பாரு, சாப்பிடாம இருக்குமா? உபவாசம் இருக்குமா? சொல்லு விஸ்வநாத். பார்த்த உடனே சாப்பிடுமா சாப்பிடாதா? ஆனால் ஆண்டவர் என்ன கட்டளிட்டார்? நீ கொண்டு போய் கொடுக்கறது தான் உன்னோட வேலை. அது அர்த்தம் என்ன? ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் மேலும் உன்னுடைய ஆண்டவருக்கு இந்த பூமியிலோ நீ வாழுகிற வரை சகல அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி நீ வாழுவாயாக. ஆண்டவர் உன்னை உயர்ந்தவனாக இந்த காலை வேளையில் அதிகாரத்தோட உன்னை மாற்றி கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆமென். நிறைய பேர் இவங்க பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், அவங்க பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், இப்படி ஜெபம் பண்ணுற. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை எந்த காலத்தில் வைக்கணுமோ நான் நிர்ணயம் பண்ணேன், நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1, நீதிமொழிகள் 19:21. ஆண்டவர் சொன்னார், ஒரு அரசனுடைய ஹிருதயத்தை தண்ணீர் போல எந்த பக்கத்தில் திரும்பணுமோ அந்த பக்கத்துக்கு நான் திரும்ப வல்லவன். மனிதனுக்கு ஏராளமான ஆலோசனைகள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆலோசனை மாத்திரமே நிலநிற்கும். உன்னோட ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறார், உன்னோட ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கொடுத்த ஆலோசனை படி நீங்கள் நடக்கும்போது யாருமே உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, யாருமே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் சகலத்தையும் ஆண்டு கொள்ள வல்லவர் என்று நீ நம்பணும். ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் எல்லாரும் நம்ம முன்னாடி வந்து கிறிஸ்துவ முன்னாடி முழங்கால் படுகிற காலங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனை நீங்கள் நம்பணும். நான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு காலத்தில் பெரிய ரிவைவல் மீட்டிங் நடக்கும்போது அதை கேள்விப்பட்டு ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ், அங்கே ப்ரேயர் குரூப்பில் என்னை கூப்பிட்டாங்க. 2 ஆண்டு 56 நாடு தானாதிபதிகள், அந்தந்த கண்ட்ரியோட அம்பாசிடர்ஸ் அந்த ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் இயேசு முன்னாடி முழங்கால் பட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நான் ஏதோ பெரிய ஆள் கிடையாது, நான் எந்த பப்ளிசிட்டி இல்லை, எனக்கு எந்த சோஷியல் மீடியா இல்லை. என்னோட இருக்கிறவர் என்னோட ஆண்டவர். அதே ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். அதான் நீங்கள் நம்பணும். சோர்ந்து போய் வாழக்கூடாது. ஆமன் சொல்கிறது கூட பாஸ்டர் சொல்லணும், அப்போ தான் ஆமன் வரும். அல்லையா சொல்கிறது பாஸ்டர் தான் சொல்லணும், அப்போ தான் அல்லையா வரும். உனக்கு தானாகவே வந்தாதான் காரியம் நடக்கிறதுன்ற அர்த்தமா? ஆமன் சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போதும் நமக்கு ஏதோ இருக்கிற காலத்தில் பெருமை பாராட்டக்கூடும். ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடும். உனக்கு அதிகமாக மார்க் வந்தனாலோ, நீ நல்லா படிக்கிறனாலோ,
நல்ல அறிவாளினாலோ, உனக்கு நல்ல சம்பளம் வந்தனாலோ, உனக்கு நல்ல வியாபாரத்தில் லாபம் வந்தனாலோ, உனக்கு நல்ல ஊழியம் இருக்கிறனாலோ ஒரு நாளும் நம்ம பெருமையை பாராட்டக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் தான் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர். அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டிருப்பேன், அப்பொழுது ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். அதுதான் உன்னுடைய நிர்ணயமாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். பாபிலோன் தேசத்தில் மாபெரிய அரசன் நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் போய் அவரோட அரண்மனை மேலே போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்கிறாரு, பாபிலோன் மகாநகரமே, என்னால் தான் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய், இத்தனை அழகாக கட்டப்பட்டு இருக்கிறாய், மகா நகரமாக்கப்பட்டாய், என்னால் தான் சொன்னார். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்பாகவே பரத்தினுடைய ஒரு வார்த்தை வந்தது. உன்னுடைய பெருமைக்காக இனிமேல் ஒரு மாடு போல 7 ஆண்டுகள் நீ புல்லு தின்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் அந்த மனிதன் 7 ஆண்டு புல்லுதான் தின்னான். 7 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவரோட அறிவு திரும்பி வந்தது. அப்போதான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற தேவனை ஆராதித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். நம்ம எல்லாரும் நிறைய முறை ஆஃப்டர் ஆல் ஒரு 10,000 ஒரு லட்சம் சம்பளம் வந்தா நம்ம ஏதோ ரொம்ப பெருசு. நெவர் நெவர். ஆண்டவர் உனக்கு கோடி கணக்கில் கொடுக்கலாம் நினைக்கும் போது, நீ 10,000 வரும்போதே காலர் மேலே எடுக்கும் போது அதோட உன்னுடைய வாழ்க்கை ஸ்டாப். உன்னோட ஆசீர்வாதம் நிற்கப்பட்டது. நம்ம எப்போவுமே கிறிஸ்துவ போல தாழ்மையோட மரண பரியந்தரம் ஆண்டவர் எனக்கு நல்லதா செய்வார், என்னை நடத்துவார், அவரோட அதிகாரத்தை நான் நம்புகிறேன் என்று நம்பி நடக்கணும். இல்லைன்னா நேபுகாத்நேச்சர் மாதிரி 7 ஆண்டுகள் ஓட வேண்டியதாக வரும். எல்லாரும் தமிழில் என்ன சொல்கிற 7.5 சனி. இதான் பைபிள். தானியேல் 4:30-37. நியாயாதிபதிகள் 6:1. மிதியான்களை 7 ஆண்டுகள் ஆண்டவர் சத்துருவில் ஒப்பு கொடுத்தார். உன்னோட பிரச்சனை தீர்க்கப்படல. எதனால? ஆண்டவர் சகலம் ஆண்டு கொள்ள வல்லவர், சகலத்தின் மேல ஆளுகை செய்ய வல்லவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், பரலோகத்திலோ பூலோகத்தில் அதிகாரம் உள்ளவர், என்னுடைய வியாபாரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், என்னோட உத்தியோகத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். எனக்கு உத்தியோகம் இன்னும் கழிட்டா கூட ஆண்டவர் இன்னொரு நல்ல உத்தியோகம் தருவார். ஆண்டவர் நம்பி வாழும். அப்போதான் ஆண்டவர் உன்னோட இருப்பார். வினோத ரெடியாக இருக்கிறார், போலீஸ் வேலை போயிட்டா பரவாயில்ல, பெரிய வியாபாரியாக மாறுவேன். என்ன ஜாஸ்பர்? ஆமேன். ஆண்டவராக இருக்கிற தேவன் எல்லாமே செய்ய வல்லவர். ஆமேன். வானம் பூமி மேலே, பூமி கீழே கூட அவருக்கு தான் அதிகாரம். பூமி கீழே அவருக்கு தான் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார் ஆகார் 2:8, வெள்ளி தங்கம் என்னுடையது. அது எங்க வந்து உருவாக்கப்பட்டது? கீழே. அதுக்கு இருக்கிற தடை இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீக்க வல்லவர். ஏசாயா 45:1-3 ஆண்டவர் சொன்னார், கோரேஷ் என்பவன் என்னுடைய அபிஷேகம் பட்டவன், அவனுக்கு முன்பாக சிறையிருப்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறியடிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நான் தருவேன், மறுவாக்கப்பட்ட பொக்கிஷத்தை நான் தருவேன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரோட அதிகாரத்தை நீ நம்பினால் உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உனக்காக வைத்த ஆசீர்வாதத்தை நீ இன்றைய தினம் காணப்போகிறாய். இல்லாவிட்டால் இன்னும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாய். நீ பார்க்கலாம். எரேமியா 17:5-8 ஆண்டவர் சொன்னார், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனிதனுடைய மாம்ச பலத்தை தன்னுடைய புயபலமாய் கொண்டானோ அந்த மனிதன் செபிக்கப்பட்டவன், அவனுக்கு நன்மையை வந்தாலும் காண மாட்டான். ஆனால் ஆண்டவராக இருக்க தேவன் சொல்லுகிறார், என்னை நம்பினவன் பாக்கியவான். உஷ்ணமான வெப்பமான காலத்திலும் தண்ணீர் ஓரத்திலும் நடப்பட்ட மரம் போல அவனுக்கு கனிகளை தருவான். உன்னுடைய குவாலிஃபிகேஷன் படி நீ படித்த 10ஆம் கிளாஸுக்கு வந்த 10,000 சம்பளம் இயற்கையின் படி எல்லாருக்கும் வருகிறது. உனக்கும் வருகிறது, ஆண்டவரை நம்பாதவனுக்கு வருகிறது. ஆண்டவரை நம்பின பிள்ளையாக
நீ 10ஆம் கிளாஸ் படித்து ₹1,00,00,000 ஆண்டவர் உனக்கு தருகிறார் பாரு. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஒரு மகனாக மகளாக நீ இந்த உலகத்தில் வாழப் போகிறாய். ஆமென் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லுங்க. ஆண்டவர் சகல காரியங்களை செய்ய வல்லவர். பூமியில் இருக்கிற ஆயில், எண்ணெய் அவருடைய ஆளுகள் இருக்கிறது. யோபு 29:6 கற்பாறையிலிருந்து ஆண்டவர் எண்ணெய் ஊற்றினார் என்று அந்த காலத்தில் யோபு எழுதினான். அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம நம்புகிறோம், சாத்தான் உன்னை தொடணும் என்றாலும் ஆண்டவருடைய பர்மிஷன் வேணும். இது எப்படிங்க? அப்படிதாங்க. யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் அவரை கொல்லலாம் என்று திட்டம் போட்டது. ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், இந்த மனிதனுடைய உயிர் மேலே நீ கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. யோபு 1:12, யோபு 2:6. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் எனக்கு சகல அதிகாரம் நம்பினால் பூமியில் இருக்கிற பிசாசிகள், செங்கநல்லூர் இருக்கிற பிசாசிகள், உப்பிலிப்பாளையில் இருக்கிற பிசாசிகள், கோயம்புத்தூரில் இருக்கிற பிசாசிகள், தமிழ்நாடு இருக்கிற பிசாசிகள் மேலே உனக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. என்னோட அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னதை நம்பினவர்கள் அல்ல, சொன்னவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை நம்பி நடக்க கற்றுக்கொள்ள. யோபுக்கு அத்தனை பிரச்சனை எதுக்கு வந்தது? யோபு 3:25, யோபு 9:28, நான் பயப்பட்டதே எனக்கு நேரிட்டுதுன்னு சொன்னார். பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் பயப்படுகிற சூழ்நிலை வரும். ஒரு ஆள் கேன்சர் வந்தா, ஐயோ நான் சத்து போனேன் என்னாகும்? நீ சத்து போய் காண்பி, என்னாகுதான் நான் ஃபோட்டோ எடுத்து காண்பிக்கிறேன். இந்த நான்சென்ஸ் பேசெல்லாம் நிறுத்தணும் மக்கள். நான் சத்து போனேன் என்னாகும் அண்ணா சொன்னால் ஜெபம் கேட்பார் ஆண்டவர், ஒரு நாள் கேட்க மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், பண்ணிட்டே இரு. உன்னோட தாத்தா, உன்னோட கொல்லு பேரர்கள் எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க ஜெபத்துக்கு. ஆண்டவர் என்ன சொன்ன, நீ நம்பினது பெற்றுக்கொண்ட நம்பி நீ ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். மார்க் 11:24. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் தரப்போகிறார். 1 minute எழுந்திருங்க எல்லாரும். தேவனாக இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவர். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கேல சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரம் இல்லை, இவங்க அப்படி பண்ணுற, அது சொல்லுகிறத நீங்கள் நிப்பாட்டணும். இன்றைய தினம் அது நிப்பாட்டணும். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஹிருதயத்தில் பேசின வார்த்தை நீ கேட்டிருந்தால் அந்த வல்லமை நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 24:35, வானமோ பூமி ஒளிந்து போனாலும் என்னோட வார்த்தை ஒழியாதன்று. எதனால? சங்கீதக்காரன் சொன்னான் 62 சங்கீதம் 11, கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன், வல்லமை தேவனுடையது, வல்லமை தேவனுடையது, வல்லமை தேவனுடையது. நீங்கள் இதுக்கு ஆமனே சொல்கிறது இல்லை. இப்போ ஒரு ஆள் ஒரு பொண்ணு கை பிடிச்சிட்டு வெளில போகிறேன், ஜபம் பண்ணுற டைமில் சாத்தான் கொண்டு போகுது. கரெக்டாக இருந்து ஜபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் ஹரி சிரிக்கிற, ஆமேன், என்னடா ஆமேன். எல்லாரும் நம்புங்க. ஆண்டவர் நீ பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஆண்டவர் மிஸ் ஆகி போயிடுவார். ஒன் மினிட் போதும் ஆண்டவர் உன்னை தொடர்றதுக்கு. இட் won't take 100 years. அவரோட வல்லமை பெறதுக்கு நீ வந்து நிறைய மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன், வல்லமை தேவனோடு. அது என்ன ரீசவுண்டா வச்சு எக்கோ சவுண்டா வைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லார், இத்தனை வார்த்தை நீ கேட்டாய்,
உன்னோட ஹிருதயத்தில் முதலாவது போகணும். ஹிருதயத்தில் போனது வாயை திறந்து பேசணும். இன்றைக்கு நீ 1 minute ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த வல்லமையினால் உன்னை நிரப்பி நடத்த போகிறார். ஆமென். உன்னுடைய ஹிருதயம் ஆண்டவரோட வார்த்தை போய் இருக்கணும். ஆமென். இல்லைன்னா அப்படி அடிச்சுக்கோங்க. ஹார்ட் அங்கே இருக்கு. லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டா? இவன் 2 பக்கத்தில் அடிக்கிறான். ஆமென். ஏதோ ஒரு ஆகுவான்னு சொல்லு. நீ என்னடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி ரைட்டில் கை வைக்கிறா? ஓகே. ஹார்ட் லெஃப்டில் இருக்குண்டா? ஓகே, குட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம ஹிருதயத்தில் சபைக்கு எத்தனை வாரம் வந்தோம், எத்தனை ஜெபம் பண்ணோம், எத்தனை உபவாச கூட்டங்கள், இதெல்லாம் கணக்கா லிஸ்டா? நீங்கள் வரும்போது ஆண்டவர் சொன்னதை நம்பும்போது, ஆண்டவருடைய வல்லமை பெறும்போது, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் உன் மூலமாக செயல்படும் போது வல்லமையுள்ள குடும்பமாக ஆண்டவர் இன்றைய தினம் முதல் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்பினது, உன்னோட ஹிருதயத்தில் நம்பினது வாயு மூலமாக பேசணும். அற்புதம் நடக்கும். இன்றைய தினம் நடக்கும். உனக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி ஆகட்டும், பொருளாதார கஷ்டமாகட்டும், குடும்ப பிள்ளைகளோட பிரச்சனை ஆகட்டும், உன்னுடைய ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை ஆகட்டும், ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஆண்டவர் மாத்திரமே மாற்ற வல்லவர். ஆமென். எதனால்? ஆண்டவருக்கு அந்த வல்லம் இருக்கு. நான் ஆதி காலத்தில் நான் இயேசுவை நம்பும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ரகசியம் இதுதான். சங்கீதம் 39 சங்கீதம் 3வது வசனம் வாசிக்க கேளுங்கள். 39 சங்கீதம் 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். எல்லாரும் என்னை பாருங்க தூங்காம. சில பேர் நீந்தி கூட தூங்குவாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஹிருதயம் எனக்குள் அனல் கொண்டது. என்ன கேஸ் ஸ்டவ் எதனா ஆண்டவர் ஆன் பண்ணாரா? அனல் அம்பதி ஆண்டவர் மேல வைராக்கியம். ஆமென். ஆண்டவர் மேல வைராக்கியம், அது அனல். என்னுடைய ஹிருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் என்னுடைய ஹிருதயம் அக்னினால மூண்டது. ஆமென். முதலாவது அனல் தேவனுக்காக நான் வல்லமையாக வாழுவேன். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய தலைமுறைகள் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். அந்த அனல். அப்புறம் வசனம் எடுத்துக்கோ. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். நீ 100 வசனம் வாசித்து எதை நம்பாம இருக்கக்கூடாது. ஒரு வசனம், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். அதுதான் தியானிக்கும். தியானிக்கையில் அப்பொழுது என்னுடைய நாவு பேசினது. நம்ம பேசணும். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எனக்கு அற்புதம் நடக்கணும். என்னோட உத்தியோகம், என்னுடைய வியாபாரம், என்னோட தொழில். என்னடா பண்ற? தாத்தா சொல்றது சரியா கேளு. ஆமென். உங்க அம்மாவோடைய ஹார்ட் டபுடப் ஆகுது நீ பண்ண வேலை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றணும். சகல அதிகாரமுள்ள தேவன் இன்றைய தினம் இறங்கி வரணும். ஆமென். உனக்கா உங்க பாஸ்டர் எப்பவுமே ஜெபம் பண்ண தேவையில்லை. தேவை இருக்கும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். உனக்கா நீ ஜெபம் பண்றது இன்றைய தினம் அந்த அதிகாரத்தை உனக்கு தேவன் தருகிறார். நீ கேட்டது இன்றைய தினம் உன்னை டைரியில் எழுதி கொள்ள போறாய், நீ பெறப்போகிறாய். ஆமென். ஜெபம் பண்ற முன்னாடி 33 சங்கீதம் 8-9 வாசித்து ஜெபிக்க போகிறோம். 33 சங்கீதம் 8-9. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம்
அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாரும் திரும்பி கேளுங்கள். பூமி- தினேஷ் கேளு, உங்க குழந்தையோட அப்புறமா விளையாடலாம், கேட்டுக்கோ. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஆமென். பூமி எல்லாம், நம்ம பூமியில் இருக்கிறோம், பூமியில் இருக்கிற சகலம் நம்ம அந்த ஆண்டவருக்கு பயப்படணும். உன்னோட சொல்லுக்கு பயப்படணும். ஆமென். நீ சொன்ன வார்த்தைக்கு பயப்படணும். அந்த வல்லமை தேவன் தரப்போறார். ஆமென். பூமி எல்லாம் பயப்படும். உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற குடிகள் என்றால் சகலம். நான் சொன்னேன், மீன்கள், பறவைகள் எல்லாமே பயப்பட்டதா இல்லையா? சகலம் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு அஞ்சிட வேண்டும். ஆமென். பயப்பட வேண்டும். வாசி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஆண்டவர் சொன்னது ஆகும். நீங்க எதை நம்பி இந்த காலை வேளையில் வாய் திறந்து சொல்ல போகிறாயோ அது ஆக போறது. நீ கட்டளிட்டது இது நடக்கணும், என்னுடைய குடும்பத்தில் நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கணும் அன்று நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அது நிலநிற்கும்படி உங்க கண்கோட ஆசீர்வாதத்தை காண்கிற நேரத்துக்கு வந்து இருக்கிறாய். கண்ணை மூடி வாய் விரிவா திறந்து ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு ஆண்டவருடைய வல்லமைக்கு நீ முதலாவது ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவரை நீர் எல்லாமே செய்ய வல்லவர். உம்மால கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவராக இருக்கிற தேவனே, வானத்திலோ நீ உமக்கு சகல அதிகாரம் இருக்கிறதன்று. யெகோவா என்னும் நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம், பரிசுத்தாவி என்னும் நாமம், மூன்று பேர் ஒன்றாக பரத்தில் இருக்கிறீர். பூலோகத்தில் கிறிஸ்து இயேசுவானவருடைய ரத்தம், பரிசுத்தாவியானவர், ஜலங்கள் சாட்சியா இருக்கிறது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். அதனால கர்த்தாவே, ரட்சிக்கப்பட நாங்கள் இன்றைய தினம் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் எந்த காரியத்தை கேட்டுக்கொள்கிறார்களோ அந்த காரியத்தை இன்றைய தினம் இவர்கள் பெறுகிறார்கள் என்று நான் உமது ஊழியனாக கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, எல்லாரும் வாயை திறந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க, சத்தமாய் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி, யெகோவா தேவனுக்கு இருக்கிற வானத்தின் அதிகாரத்தின்படி, வானத்தின் சகலம் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு வேணும். தேவதூத பாதுகாப்பு எனக்கு வேணும். என்னுடைய விவசாயத்துல வேணும், உத்தியோகத்துல வேணும், வியாபாரத்துல வேணும், ஊழியத்துல வேணும் என்று கேட்டுக்கொள்ளுங்க. வானத்துல எது இருக்குதோ இப்போ நீ பெறப்போகிறாய். பூலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியம் உனக்கு வேலை தேவையா, உத்தியோகம், வியாபாரம், தொழில், உன்னுடைய ஊழியம், நீ செய்கிற காரியங்கள், விவசாயங்கள் பலிக்கணுமா? பூமிக்குரிய காரியங்கள் ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு கதறி கேளும். ஆண்டவர், இந்த காரியம் இத்தனை ஆண்டாக, இத்தனை காலங்களாக தாமதமாக்கப்பட்டது, நீர் எல்லா அதிகாரம் உள்ளவர் என்று நான் அறிந்து கர்த்தாவேன். அந்த அதிகாரத்தை நான் நம்பினவனாக, உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களை நான் நம்பல, உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன். நாத்திலோ சுவாசமுள்ள மனிதனை நம்பியிருக்க என்னை மன்னியும். ஜீவனுள்ள தேவனே, இன்றைய தினம் முதல் உம்மை நம்பினபடினால நீர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. உன்னுடைய குடும்பம், உத்தியோகம், வியாபாரம், தொழில், ஊழியம், விவசாயம், உன்னுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரர்கள், தலைமுறை சந்ததிகள் எப்படி ஆசீர்வதிக்கணுமோ ஆண்டவர் இடத்துல கேளுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவனே, எத்தனை பேர் வாய் திறந்து சத்தமிட்டு கேட்கிறார்களோ சர்வ அதிகாரம் அத்தனை பேருக்கு தர முடியும், தரணும் கர்த்தாவே. ஆண்டவராக இருக்கிற தேவனே, ஹாரி கோம்ஸ் என்ற நான் கேட்கிறேன் கர்த்தாவே. நான் கர்த்த ஒரு நாளும் களவனாக மாறக்கூடாது. தேவனே, நீர் 30 வயசு இருக்கும் போது என்ன வல்லமையோட யோர்தான் கடலில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீரோ, நீர் என்னோட உள்ளத்துல வாசமாயிருக்கணும். கோடிக்கணக்கிலோ மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை உலகத்துல எல்லா 7 கணங்களுக்கும் கொண்டு செல்லணும் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, மருத்துவர் உயிரோடு எழுப்பணும், கூடைகளை பார்வை அடையணும்,
சப்பானிகள் நடக்கணும், மலடு கர்ப்பங்கள் திறக்கப்படணும். இப்படி ஏற்கனப்படி நடக்க முடியாத அத்தனை காரியங்கள் நீர் செய்வீர் என்று ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனுள்ள தேவனே, அந்த காரியங்களுக்காக நான் வாழுகிறேன். ஹேரி கோம்ஸ் என்று நான் அப்படியே எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. தேவனுள்ள தேவன் காரியங்களை செய்ய வல்லவர். நன்றி. நீ கேட்காவிட்டால் அவகாசத்தை இழந்து போறேன். சத்தமா கேளு, உரக சத்தத்தோட கேளு, கம்பீர சத்தத்தோட கேளு. ஆண்டவர் கேட்கும்படி கேளு, ஹிருதயம் அனலாக்கொண்டு கேளு. ஜீவனுள்ள தேவனே, யாரு எந்த காரியத்தை கேட்டிருக்கிறார்களோ உமது ஊழியனாக ஆமென்று ஆமென் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. இந்த அவர்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, யெகோவா பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். கையை வீழ்த்து ஆமென் சொல்லுங்கள். வாயை திறந்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Hallelujah. All the 10th class and 12th class students மேலே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Amen. Wait. சீக்கிரம் வாங்க. 10th class and 12th class பாஸ் ஆனவர்கள் மேலே வாங்க. கம் என்னோட ஃபோன் கொடு. சந்தோஷம், அது எல்லாம் கொஞ்சம் அனுப்பும் எனக்கு. ஓகே. பிரைஸ் தி லார்ட். எத்தனை குழந்தைகள் எல்லாரும் நல்ல மதிப்பெண்களோட பாஸ் ஆனார்கள். எல்லாரும் கையை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்வேதா, ஏஞ்சல், சாரிகா, மதிவண்ணன், ராஜா ஜோயல், சிசுகுமார், ஃப்ளாரன்ஸ், சாந்தி, ரேணுகா தேவி 12th பாஸ் ஆனாங்க. ஆனந்த் அபிஷேக், கிறிஸ்டி பிரியா, க்ளோரி தர்ஷிகா, எம் சாம், ஷர்மிளா, கர்முக்லின், ரித்திக், ஜோயண்ணா, ரோஹிதா தேவ், கிருபா, விஷால் இவங்க 10th பாஸ் ஆனாங்க. ஆமென். அப்படியே எஸ்எஸ்வி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம நடத்துகிற ஸ்கூலில் எல்லா குழந்தைகள் ஐசிஎஸ்சி, இவங்க ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி மேலே டஃப்பான சிலபஸ். 4 குழந்தைகளுக்கு தான் 2nd கிளாஸ் வந்தது, மற்ற எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனார். நம்ம ஸ்கூலில் அநாத பிள்ளைகள். இந்த குழந்தைகளுக்கும் ஆண்டவர் நல்ல மதிப்பெண்களை கொடுத்தார். 12th ஸ்வேதா 600 மார்க்குக்கு 534 ஃபஸ்ட் மார்க் வந்தார். வா ஆமென். 10th ஆனந்த் அபிஷேக் 500க்கு 489 வந்தது. ஆமென். மற்றவர்களுக்கு நல்ல மார்க் வந்தது. ஏஞ்சலுக்கு 496, சாரிகாவுக்கு 478, மதிவண்ணனுக்கு 453, அப்படி 400 மேலே இருந்தது. அப்படியே 10th கூட கிறிஸ்டி பிரியா 477, க்ளோரி தர்ஷிகா 435, எம் சாம் 432,
ஷர்மிளா 429. எல்லாம் 80% அண்ட் அபோவ், 80% மேலே குழந்தைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு gift வாங்கியிருக்கிறேன். ஆமேன். எங்கே இந்த நீ நடுங்கி ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணாதே, மிஸ் பண்ணாதே. 10th கிளாஸ் அபிஷேக்கு வந்து ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு வாட்ச் கொடுக்குறோம். நீ அப்படியே இந்த வாட்ச் பார்த்து நீ பெரிய ஆளாகி பெரிய சாட்சியாக சொல்லணும். ஆண்டவராக இருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். அப்படியே 12th ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ ரேங்க் சர்ச்சில் வந்ததுக்காக உனக்கு ஒரு நல்ல வாட்ச், லேடிஸ் வாட்ச் கொடுத்தோம். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். 12th ஏஞ்சல் செகண்ட் ப்ரைஸ். ஆமென். காட் காட் பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அக்கா தம்பி இல்லை. நீ பாஸ்டராக இருந்த என்ன பண்ணுற? ஓகே, குட். பிரைஸ் தி லார்ட். குட். ஆமென். காட் பிளஸ் யூ கிறிஸ்டி. காட் பிளஸ் யூடா. இது வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் 99 வாங்கலாம் ட்ரை பண்ணது. அது கொஞ்சம் அந்த ஸ்கோரிங்கிலோ அவங்க மிஸ்டேக் பண்ணாங்களா டீச்சர்ஸ், அதனால் அடுத்த டைம் +2 வாங்கி காட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. குட். சாரிக்கு எல்லாருக்கும் நல்ல வாட்சி. ஆமென். ரேணுகா வரல. ஓகே. சாம். குட். பிரைஸ் தி லார்ட். குட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Good, good, good. Praise the Lord. Good. Praise the Lord. Good. Praise the Lord. Good. Praise the Lord. Good, 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 Rohit. Praise the Lord. Good, good, good. ஆமென். இவங்க எல்லாருக்காக நம்ம எல்லோரும் கை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பரம பிதாவே, இந்த அருமையான என்னுடைய குழந்தைகளுக்காக மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். நேரு கொடுத்த நல்ல மதிப்பெண்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சகாயம் செய்யணும். கிறிஸ்து இயேசு இந்த குழந்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரண பரியந்தரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக அறிவு, ஞானம், விவேகம் நிறந்த கரம் இவர்களை வழி நடத்த வேண்டும். எத்தனோ பேருக்கு இவர்கள் பெற்றோர்களுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் திரு சபைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவ சந்நிதியில் தேவனுடைய தயவிலும் மனிதர்கள் தயவிலும் வளர்ச்சி அடைவார்கள் என்று 1 சாமுவேல் 2:21-26 படி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் இவர்களுடைய எல்லாருடைய தேவைகள் சந்திக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய அற்புதமான கரம் இறங்கி வரணும். அத நாம மகிமைப்படணும். பரிசுத்த தேவன் சகாயம் செய்யணும். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, யெகோவா பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஸ்வேதா அண்ட் ஆனந்த் அபிஷேக் பக்கத்தில் வாங்க. நீ போட்டது ரோல் கோல்டா கோல்டா நகை?
ரோல்டு கோல்டா நகை கோல்டா? இது தங்கமா ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு. ஓகே, இனிமேல் நகை போடுவீங்க, தங்கம். இது வந்து என்ன படிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள்? டிகிரியில் என்ன படிக்கலாம்னு நினைக்கிறேன்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்கள் அம்மா என்ன சொல்கிற? அதுதான். ஃபீஸ் எத்தனை கட்டணும்? ஓகே. அப்புறமா 50,000. ஓகே, உங்கள் அம்மா அப்பானால் என்ன முடியுதோ அது பண்ணுங்க, மற்றது நாங்கள் தரோம். ஓகே ஓகேடா, உனக்கு ஃபுல் ஃபீஸ், இந்த ஆண்டு ஃபுல் ஃபீஸு நாங்கள் தரோம். ஓகே குட். ஆமாம், இவனுக்கு 32 35 வரும். 10th 11th போகிறேன். பாருங்கள், ஆர்டினரி சர்வசாதாரணமான குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இவங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நானும் படிக்கும்போது 5 கிலோமீட்டர் நடந்து போயிடுவேன். 13 வயசில் ஆரம்பித்து 16 வயசு வரதுக்குள்ள 11th கிளாஸ் யூனிவர்சிட்டியில் 2nd ரேங்க் வாங்கினேன். டெய்லி 10 கிலோமீட்டர் நடப்பேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அத்தனை கஷ்டத்தின் நடுவில் தேவன் இவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் தந்ததுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். ஆமென். we love you. whatever God, ஆண்டவர் என்னவா உன்னை இருக்க சொல்கிறாரோ, நான் வந்து IAS ஆகிறா கலெக்டர் ஆகிறா அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்னவா இருக்கணும். என்னோடய பேரனை கேட்டால், அவங்க அம்மா கேட்டா, தேஜு என்னடா நீ ஆக போகிறான்னா, தாத்தா மாதிரி நான் பாஸ்டர் ஆகலாம், ஏசப்பா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பேன்னு சொன்னான். அப்படி தான் ஆண்டவர் ஒன்றா உயிர்ப்பார். ஓகேடா, காட் bless யூ ஆல்சோ. ஆண்டவர் எல்லா தேவையை சந்திப்பார். ஆமென். உங்கள் அம்மானால் முடியாது சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம். அப்படியே நீங்கள் படிக்கிற குழந்தைகள், உங்களுக்கு யாருக்கான ஃபீஸ் கட்ட முடியல, கஷ்டமாக இருந்தேன்னா சொல்லுங்கள். பணக்காரருக்கு வந்து பரவாயில்ல, இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். ஓகே. இந்த சபை வந்து வாங்குகிற சபை இல்லை, கொடுக்குற சபை. அதனால தான் நாங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா படித்து வாழ்க்கையில் மேலே வரணும். ஓகே. லவ் யூ ஆல். டெல் லவ் யூ தாத்தா. சொல்லுங்க சத்தமா. நீங்கள் அப்படி சொல்லலைன்னா நான் அண்ணான்னு சொல்லுவேன். 30 வயசு தான் எனக்கு. ஆமேன். லவ் யூ ஆல். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஆமேன்.